Hello friends, welcome to Joe's Tamil Health and Beauty. இளநீரோடு ஒரு ஸ்பூன் இந்த பவுடரை வாரத்துல ஒரு முறை குடிச்சு பாருங்க. நீரிழிவால் பாதிக்கப்படக்கூடிய உறுப்புகளான சிறுநீரகங்கள், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், பாத எரிச்சல், பாத வலி இதை எல்லாத்தையும் சரி பண்ணும். அது மட்டும் இல்லாம ரத்தத்தை சுத்திகரிக்க செய்து ரத்த ஓட்டத்தை நல்லா அதிகரிக்கும். தேராத உடலையும் தேற்றி உடலுக்கு நல்ல ஒரு தெம்பையும் புத்துணர்ச்சியும் கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான டீ பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு நான் இன்னைக்கு தேற்றான் கொட்டை எடுத்திருக்கேன். சில இடங்கள்ல தேத்தான் கொட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த தேற்றான் கொட்டை உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல ரொம்ப எளிமையா கிடைக்கும். தேற்றான் கொட்டை பொடியாவும் கிடைக்குது. தேற்றான் கொட்டை வாங்கி பொடி பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால இந்த மாதிரி பொடியா கிடைச்சுன்னா வாங்கி பயன்படுத்திக்கோங்க. அந்த காலத்துல குடிநீர் ஆதாரங்களாக விளங்கக்கூடிய குளம், குட்டை, ஊருணிகள் போன்றவற்றில் பாத்தீங்கன்னா கலங்கின தண்ணீரை தெளிய வைக்கவே இந்த தேற்றான் கொட்டை பயன்படுத்தினாங்க. சேரும் சகதியுமா இருக்கக்கூடிய நீர்ல இந்த கொட்டையை இடித்து போட்டா போதும், அந்த நீர் தெளிந்து சுத்தமாகிடும். இன்னைக்கும் நிறைய இடங்கள்ல தண்ணீரை தெளிய வைக்கிறதுக்காக இந்த தேற்றான் கொட்டை பயன்படுத்தப்படுது. இந்த தேற்றான் கொட்டையில நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. நரம்பு மண்டலத்தை நல்ல வலுப்பெற செய்யும். இது இப்ப நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். ஒரு ஃப்ரெஷ்ஷான இளநீர் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இதுல 5 கிராம் அளவுக்கு தேற்றான் கொட்டை பொடி சேர்த்துக்கோங்க. லைட்டா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி இதை செஞ்சுக்கோங்க. மூடி வச்சிருங்க. எதுவும் பூச்சி அந்த மாதிரிலாம் உள்ள போகாத அளவுக்கு கரெக்டா பார்த்து மூடி வச்சுக்கோங்க. ஒரு 8 லிருந்து 12 மணி நேரம் அப்படியே இதை ஊற விடணும். இப்போ ஒரு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. காலையில எந்திரிச்ச உடனே பிரஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த தண்ணீரை நீங்க குடிக்கணும். இந்த தண்ணீரை வடிகட்டியும் குடிக்கலாம், இல்லைன்னா நேரடியாக அப்படியே குடிக்கலாம். ஒரு கிளாஸ்ல ஊத்திட்டு குடிங்க, அப்படியே குடிச்சிடாதீங்க. ஒரு சூப்பரான டீ ரெடி ஆயிடுச்சு. வாரத்துல ஒரு முறை குடிச்சாலே போதும். முக்கியமா நீரிழிவு நோய் இருக்கிறவங்க இதை குடிக்கிறது அவ்வளோ நல்லது. உடம்புல சர்க்கரையினுடைய அளவை குறைக்க செய்யும். சர்க்கரை நோயினால் பாதிக்கப்படக்கூடிய அந்த கண் பார்வை மங்களை குணப்படுத்தும். உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து நரம்புகளுக்கும் நல்ல ஒரு வலுவையும் சேர்க்கும். நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த பாத வலி அதிகமா இருக்கும், பாத எரிச்சல் அதிகமா இருக்கும், புண்கள் வந்தா சட்டு நாராது. இந்த தண்ணீரை நீங்க குடிக்கும் போது அது எல்லாத்தையுமே சரி பண்ணும். ரத்தத்தை நல்லா சுத்திகரிக்க செய்யும். இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். முக்கியமா நீரிழிவு நோய் இருக்கிறவங்க அடிக்கடி சிறுநீர் கழிப்பாங்க. அதனால உடல் சோர்வு அதிகமா இருக்கும். இதை சாப்பிடும் போது அடிக்கடி சிறுநீர் போறது குறையும். சிறுநீரகங்கள் பாதுகாப்பா இருக்கும். உடல் சோர்வை நீக்கி உடலுக்கு நல்ல ஒரு தெம்பையும் புத்துணர்ச்சியும் கொடுக்கும். ரொம்ப உடல் மெலிந்தவங்க இதை ஒரு டீ போல குடிக்கலாம். அதாவது இளநீரோட சேர்த்து குடிக்காம இந்த பவுடரை ஒரு கிளாஸ் தண்ணியில நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொதிக்க வச்சு குடிச்சிங்க அப்படின்னா உடல் நல்லா வலுப்பெற ஆரம்பிக்கும். அதே சமயத்துல உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பையும் கரைக்கக்கூடிய தன்மை இந்த தேற்றான் கொட்டைக்கு உண்டு. இதை வாரத்துல ஒரு முறை தான் குடிக்கணும், டெய்லியுமே எடுத்துக்க கூடாது. முக்கியமா நீரிழிவு நோய் இருக்கிறவங்க இதை குடிக்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பு. உடல் சோர்வை நீக்கும். உங்களுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.